Good morning students, I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். Arrange the following according to the stability. இப்போ இங்க வந்து arrange the following according to the stability அப்படிங்கிறதுல வந்து let us see the stability of carbocation தான் இங்க கொடுத்திருக்காங்க. இல்ல what is the real order mean அதுக்கு முன்னாடி இந்த இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஆன்சர்ஸ் வந்து it is in this order. Okay. Let us see children. Now let us see the what the order they are expecting. That first தெரிஞ்சாதான் நம்ம போகலாம். இங்க வந்து arrange the following according to the order ன்னு தான் சொல்லிருக்காங்க. According to the stability carbocation. So என்ன சைன் போட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் எடுத்து பார்க்கும்போது இப்படி இந்த சைன் வந்திருந்தது. So what is this is decreasing orderல கேக்குறாங்க. இந்த சைன் வருது. So that is called decreasing orderல வருது அப்படிங்கறது பார்க்கறேன். சரி இது மாதிரி இருக்கும்போது டக்குன்னு நான் என்ன சொல்லி தரேன்னா பிள்ளைங்களுக்கு எப்போதுமே இது மாதிரி டக்குன்னு அந்த டிக்ரீசிங் ஆர்டர்னா இது மாதிரி போட்டுடுங்க. இங்க என்ன எழுதணும்னா the most stable இங்க எழுதணும். கார்போகேட்டயானத்தை பொறுத்த வரைக்குமே what is the concept அப்படின்னா 3 degree is more stable than 2 degree which is more stable to primary 1 degree அப்படிங்கிறது தான் தெரியும். இப்போ இதுல நீங்க எது வந்து 3 degree அப்படி இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 3 நம்ம இதுக்கு வந்து ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துடலாம். now this one ஓகேவா இல்லை நம்ம அங்கே வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே வந்து எதுன்னா அந்த டிகிரி எழுதலாம். இது வந்து என்னன்னா 1 டிகிரி, திஸ் கார்பன் வந்து 3 டிகிரி, இந்த கார்பன் 1 டிகிரி, இந்த கார்பனும் 1 டிகிரி, இந்த கார்பனும் 1 டிகிரி, இந்த கார்பன் வந்து 2 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு நான் 3 டிகிரியை தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு அந்த 3 டிகிரி அங்கே எழுதிடுவோம். Yes, what is 3 degree? CH3 taken tri C plus which is greater than 2 degree எழுதுங்க. CH3 CH2 CH CH3 and plus this is 2 degree. இப்போ அது முடிச்ச கையோட நம்ம எதை எழுதணும் அப்படின்னா what is it called as a 1 degree. ஓகேவா? இப்போ பாருங்க 1 டிகிரிலே மோர் கார்பன். ஸோ நான் 1 டிகிரியில் மோர் கார்பன் யாருன்னு பார்க்குறப்ப இது வந்து 4 கார்பன் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிடுவோம். CH3 CH2 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 திஸ் இஸ். இப்போ அதுக்கப்புறம் அதில் என்ன எடுக்கணும் அப்படின்னா உனக்கு 4க்கு அப்புறம் 1 2 1 3 கார்பன் இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. ஸோ அதை அப்படியே முடிச்சிட வேண்டியதுதான். 4 கார்பன். அதுக்கப்புறம் நீ என்ன எழுதுற 3 கார்பன் இருக்கிறத எழுதிக்கிற. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 கார்பன் இருக்கிறத எழுதணும். அப்புறம் 1 கார்பன் இருக்கிறது. அவ்வளோதான். திஸ் இஸ் 2 கார்பன். அதுக்கப்புறம் 1 கார்பன் இருக்கிற CH3. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஆர் ரைட்டிங் 1 மினிட்மா இட் இஸ் எ ஃப்ரீ ரேடிக்கல். கார்போகேட்டயான் போட்டிருந்தாங்க மிஸ் ஃப்ரீ ரேடிக்கல். பட் இதில் என்னென்னா கார்போகேட்டயானுக்கும் ஃப்ரீ ரேடிக்கலும் கண்டிஷன் ஒன்று தான். அதுக்காக போட்டது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், போட்டது ராங் தான். ஓகே, அப்போ now let us write here what are the things of that we can see here. இது மாதிரி கேள்விகள் டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. இப்போ இதில் என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னா 1 டிகிரிலே இப்போ கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட் இங்கே கிடைச்சிருக்கு. அதிகமாக கார்பன் இருக்கிறவங்க மோர் ஸ்டேபிள், அவ்வளோதான். ஸோ ஆல் ஆர் இங்கே எத்தனை கார்பன் இருக்குன்னா 4 கார்பன், இங்கே எத்தனை கார்பன் 3 கார்பன், இங்கே எத்தனை கார்பன் 2 கார்பன், இங்கே எத்தனை கார்பன் 1 கார்பன். ஸோ எல்லா பிரைமரியிலுமே மோர் கார்பன் ஆர் மோர் ஸ்டேபிள். இதுதான் இன்னைக்கு கொடுக்குற புது நாலேஜ். இதை நீ அப்படியே இந்த இடத்துல எடுத்துகிட்டு பாருங்க. திஸ் இஸ் த சொல்யூஷன். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குற சொல்யூஷன். ஓகேவா? எஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லெட் அஸ் see here this one. இந்த இடத்துல பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். 3 டிகிரி பார்த்தோம்னா தெரியுதா 3 டிகிரி. இதை பாருங்கள் 2 டிகிரி. இதை பாருங்கள் 1 டிகிரி வித் 4 கார்பன், 1 டிகிரி வித் 3 கார்பன், 1 டிகிரி வித் 3 கார்பன், 1 டிகிரி வித் 1 கார்பன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்குது ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் யுவர் கார்போகேட்டயான் based on tertiary is more stable, secondary which is more stable than primary. Among the primary more carbon is more stable. That is the very important concept. We will see in the next video with next class with some other videos. With that today class I am completing students. Let us see here. Thank you students.